அந்த மக்களுக்கு சமூக நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமூக நீதி இயக்கத்தின் வரலாற்றில் தோன்றிய ஒரு இயக்கம் ஏன் என்னுடைய குரலுக்கு மதிப்பளிக்கவில்லை? தமிழ்நாட்டில் எண்ணற்ற தலைவர்களின் குரல்களுக்கு மதிப்பளிக்கவில்லை. இங்கே இருக்கிற சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும், ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி அங்கு சிறையில் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் தளபதிகள் உட்பட பலர் கூட, பெண் போராளிகள் உட்பட பொது மன்னிப்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு அளிக்கப்பட்டு அவர்கள் மறுவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இங்கு பாஸ்போர்ட் ஆக்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு புழல் சிறையிலிருந்து அவர்கள் வெளியே வருகின்ற போது அங்கு வாசலிலே வைத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். திருச்சி சிறப்பு முகாமில் அடைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியாக அங்கே மரங்களில் ஏறி போராட்டம், உயிரை பணம் வைத்து உண்ணாவிரதங்கள். தற்போது கூட சக்தி என்கிற நாதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழக வேலை தமிழருக்கே என்கிற ஒரு சட்டம் இயற்றினால் என்ன? குஜராத்தில் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கிறது, பீகாரில் இருக்கிறது, இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கிறது. அந்த மாநில மக்களுக்கான வேலை வாய்ப்பு முன்னுரிமை. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படவில்லை. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டிற்கான அந்த உரிமை சட்டம் சட்டமாக இதுவரையிலும் இயற்றப்படவில்லை. அதுபோன்று ஓபிஎஸ் காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசு உயர் பதவிகளை டிஎன்பிசியினூடாக எவர் வேண்டுமானாலும் வந்து எழுதி இங்கே கோட்டாட்சியராக, டிஎஸ்பியாக, நீதிபதியாக, பல்வேறு துறையினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக பதவிக்கு வரலாம் என்கிற நிலை இந்த நிமிடம் வரையிலும் இருக்கிறது. 5 ஆண்டு காலமாக ஓபிஎஸ் கொண்டு வந்த அந்த சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று நான் மன்றாடினேன். அது ரத்து செய்யப்படவில்லை. ஆக நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சி. ஆக இந்த அனைத்து மக்களுக்குமான கிடைக்க வேண்டிய சமூக நீதி கிடைக்கப்பெறவில்லை, வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை. இங்கு மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அதை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற போது அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகள் இன்றைக்கு முதலமைச்சரை சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு அனுமதிக்க மறுத்து இங்கு அதிகாரிகள் ஆட்சி கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்ன குற்றத்திற்காகவே இன்றைக்கு அரசியல் ரீதியாக கூட தேர்தல் களத்திலும் அவர்கள் இதிலே தலையிட்டு இன்றைக்கு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இந்த இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன். 5 ஆண்டு காலம் திமுகவின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான குரலாக எனது குரல் ஒலித்திருக்கிறது. அதற்கான வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், அதுபோன்று தோழமையுடனும் கூட்டணியுடனும் நட்பு சக்தியாக தொகுதி தலைவர், செயலாளர், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளர் அளவிலான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை